வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 12th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு 4th ஸ்ட்ரைட் செஷனா நம்ம மார்க்கெட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே நிஃப்டி வந்த ஹை 24,480. இன்னைக்கு 24,380 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 1,100 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் 4 செஷன்ல டவுன் ஆயிருக்குது. லாஸ்ட் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே அண்ட் டியூஸ்டே. ஸோ இந்த 4 நாள் 1100 பாயிண்ட் வெர்டிகலாக டவுன் ஆயிருக்குது. அதாவது இந்த 2 நாள் டவுன் ஆனது வந்து அப்சல்யூட்லி என்ன அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் சம் வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய சிம்டம்ஸ் தான், அதனுடைய இம்பேக்ட் தான் இன்னைக்கு இந்த 2 நாளாக மார்க்கெட் இறங்கிருக்குது. இன்னைக்கு கூட ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்கிற மாதிரிலாம் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து உதய் கோட்டக் அவர் வந்து வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன வார்னிங் கொடுத்துருக்கிறாரு, நம்ம இந்தியாவில் இப்போ வந்து குரூட் வந்து எவ்வளோ நாளைக்கு கையிருப்பு இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதாவது 23,800 சப்போர்ட், அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,500 சொன்னேன். அந்த லெவலும் முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன லெவல் இருக்குது, அந்த லெவலில் வந்து பவுன்ஸ் ஆகுமா, இல்லை மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரே வருமா, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன், யூஎஸ்ஏவோடைய இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. ஸோ வந்துட்டு இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து வெரி பேட் நியூஸாகவே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோன்னா எங்கே ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரைட், இப்போ நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற உள்ளூர் மார்க்கெட்டை பார்க்கலாம். அதாவது நமக்கு எதுக்கு வெளிநாட்டுடைய பிரச்சனை, நம்ம உள்நாட்டிலேயே வந்து பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியா கிட்ட இப்போ ஆயில், அதாவது குரூட் ஆயில் வந்து எவ்வளோ ரிசர்வ்ல இருக்குது, இது இப்போ இருக்கிற குரூட் ஆயில் வந்து எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 55 நாள்ல இருந்து 58 நாளைக்கு தான் வந்து குரூடு வந்து இப்போ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எவ்வளோதான் நம்ம இந்தியா வந்து மேக்சிமம் வந்து ஸ்டாக் வைப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, 75 நாளைக்கு வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு டேட்டா சொல்லுது. டேட்டா மீன்ஸ் வந்து நீங்கள் கிளாட்லேயோ இல்லை ஏஐலேயோ போட்டு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் சொல்லுது. ஓகேங்களா? நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு 55 டேஸ்லேருந்து 58 டேஸுக்கு தான் இருக்கிற ஸ்டாக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நேச்சுரல் கேஸு 60 டேஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி வந்து 45 டேஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ யூஎஸ் ஈரான் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிட்டு, அதாவது வார் வந்து டோட்டலாக வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், ஹார்மோஸ் ஜோனில் எல்லா ஷிப்பும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து வெரி பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை தான் கண்டினியூவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 15 நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதாவது அவங்க சொல்கிறது வந்து 60 நாளைக்கு 55 நாள் 58 நாளைக்கு வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதனுடைய ரிஃப்ளெக்ட் நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா 30 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 30 நாளைக்கு முன்னாடியே சப்ளை வந்து ரொம்பவும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இருக்கிற ஒரே பாசிட்டிவ் நியூஸ் வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் யூஎஸ் என்ன சொல்கிறது, பெர்மனண்ட் சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ஹார்மோஸ் ஜோனில் எல்லா ஷிப்பும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். அன்டில் தென் நமக்கு வந்து ஒரு பெரிய மோசமான நிலைமைக்கு நம்ம இந்தியா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நாம் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? அதாவது இப்போ குரூடு ப்ரைஸ் ரீசெண்டாக $80 இருந்தது. அதாவது ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி $70 தான் இருந்துச்சு. $70 இப்போ ரீசெண்டாக $120 பெர் பேரலுக்கு போயிட்டு இன்னைக்கு $107 பெர் பேரலுக்கு இருக்குது. அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய என்ன ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து $728 பில்லியன் வச்சிருந்தது. இன்னைக்கு வந்து $690 பில்லியன் வந்துருச்சு. ஸோ நியர்லி $40 பில்லியன் குறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம ருப்பி வந்து அநியாயத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோ
95.6க்கு வந்துருச்சு. 65 65 68க்கு வந்துருச்சு. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனாக நம்ம இந்தியன் ருப்பியும் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிளியராக தெரியுது. பிரெண்ட் குரூடு $110, ருப்பி 95க்கு போயிடுச்சு. அதுக்கடுத்தது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம பொருளாதாரம் படு மோசமான நிலைமைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சம் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு உதய் கோட்டக், அதாவது கோட்டக் பேங்கோடைய சீஃப், கோட்டக் பேங்கோடைய எம்டி, அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்ல ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு போட்டுக்கிறாரு. உதய் கோட்டக் அட்ஜஸ்ட் இந்தியா டு பிரேஸ் ஃபார் பிக் ஷாக் ஃப்ரம் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸோ இந்தியா வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு உதய் கோட்டக்லாம் வந்து எவ்வளோ பெரிய அனலிஸ்ட், அவருடைய கணிப்பே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே கிளியராக தெரியுது. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து ஈரான் மேட்ருக்கு வந்துட்டோம். ஈரான் வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. என்ன மெசேஜ் கொடுத்துருக்குறாங்கன்னா, யூஎஸ் இல்லை அப்படின்னா இஸ்ரேல், இந்த 2 நாட்டில் ஏதாவது ஒரு நாடு எங்களை அட்டாக் பண்ணினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறது 90% பியூரிட்டி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, 90% பியூரிட்டி யுரேனியம் அப்படிங்கிறது அது வந்து வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து காரணம் இல்லாத வந்து 90% பியூரிட்டி யுரேனியம் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்ததா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, கியூபா வந்து எங்ககிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஆனால் இப்போ பண்ணல, எனக்கு வந்து சைனா போகிற வேலை இருக்குது, சைனா போயிட்டு வந்து நான் கியூபாவை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சம் மெசேஜ் போட்டிருக்கிறாரு ட்விட்டரில். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு யூஎஸ்லேருந்து இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.8% வந்துருக்குது. அதாவது இது வந்து மே 2023க்கு அப்புறம் வந்திருக்கிற ஹையஸ்ட் யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன். இது வந்து இந்த பேண்டமிக் அப்புறமா வந்து ஒரு பீக் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவலில் வந்த ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது 3.8%. கோர் சிபிஐ இன்ஃப்ளேஷன் 2.8% வந்துருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்காதீங்க. ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைனாக வந்து தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து ஃபெட்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே டோ ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸில். ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் மோர் தென் 1% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டோ ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் நெகட்டிவ் பயாஸில். இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 100-150 பாயிண்ட் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,750 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 23,350 இறங்கிட்டே இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கூட கிடையாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஈரான் வார் அது ஒரு ரீசன் தான். ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன அந்த வேர்டு தான், கோல்டு வாங்காதீங்க, யாரும் ஃபாரின் டூருக்கு வந்து பிளான் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் டீசல் இது வந்து சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அதாவது இப்போ இருக்கிற விஐபிங்களுடைய கான்வாய் காருக்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா, ஒரு விஐபி போகிறாங்கன்னா முன்னாடி ஒரு 20 கான்வாய் போகுது, பின்னாடி 20 கான்வாய் போகுது, அதுக்கு கூட இன்னும் ஒரு 30-40 கார் போகுது. இதை தடை பண்ணாவே போதும், ஏகப்பட்ட ஃபியூல் வந்து சேவ் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி தான் வந்து ஹிந்துவில் கூட இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டு ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போட்டு ஒரு ரோட்டில் வந்து சென்டராக வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்து ஹிந்து நியூஸை பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சென்செக்ஸ் எவ்வளோ டவுனில் க்ளோஸ் ஆகிடுதுன்னா
1456 பாயிண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகுது. 1.92%, 74,550 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 436 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 1.83%, 23,380 செட்டில் ஆயிருக்குது. ஓகே, இந்த 6 வீக்கில் இல்லாத ஒரு பிக்கஸ்ட் ஃபால் இந்த 2 நாளில் வந்துருக்குது. 3.5% நியர்லி டவுன் ஆயிருக்குது எஸ்டர்டே அண்ட் டுடே. இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி 1%, ஐடி இண்டெக்ஸ் நியர்லி 3.5% டவுன் ஆயிருக்குது. அது ஏற்கனவே நாரி போயிருக்குது. இன்னைக்கு அகைன் 3.5% டவுனில் போய் க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி இன்னைக்கு 35 பைசா டிப்ரிசியேட் ஆயிருக்குது. 95.63 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் போஸ்ட் மார்னிங் ரிப்போர்ட். முக்கியமான நியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது. இயர் ஆன் இயர் 3.48% வந்திருக்கிறது. லாஸ்ட்டு இருந்தது 3.4%. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் எஸ்டிமேட் 3.8%, அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்லைட்லி குறைவாக தான் வந்திருக்குது. பட் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன். அதுக்கடுத்தது வந்து 13 மந்த் ஹை இன்ஃப்ளேஷன் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன். ஓகே, அதுக்கடுத்தது வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஹண்டா வைரஸ் அட்டாக் ஆகி ஒருத்தர் ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது ஃப்ரான்ஸில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் போட்டு ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். கோல்டு பொறுத்தவரையும் $4,700 பெர் அவுன்ஸுக்கு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் $107 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.25 இருக்குது. 10-year பாண்ட் ஈல்டு 4.43 வந்துருச்சு. அதாவது யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரவும் பாண்ட் ஈல்டு 4.43 வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு வர டேட்டாஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அது எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் கிடையாது. வெனஸ்டே யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வருது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 1% டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் 1959 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டொமஸ்டிக் 8,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,000 கோடிக்கு என்னத்தை வாங்கினாங்களா தெரியல. இதே 8,000 கோடிக்கு எஃப்ஐஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டு 500 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த டொமஸ்டிக் என்ன தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது தாங்க தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எந்த ஸ்டாக்கு எதை பை பண்ணுறாங்கன்னு. இல்லை சும்மா டேட்டா மட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. 8,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட்டு லோவில் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. எங்கேயுமே ஒரு பவுன்ஸும் வர கிடையாதுங்க. என்ன சொல்கிறது இதை? நம்மளாம் பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறாங்களான்னு தான் தெரியல. ஓகே, எனிவே நிஃப்டியோடைய சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. 23,800 எஸ்டர்டே சொன்னேன், அது பிரேக் ஆகிட்டு இன்றைக்கி 23,500 சொன்னேன், அதையும் பிரேக் ஆகிட்டு இன்றைக்கி 400 நியர்பைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,100 வந்து 150 ஒரு கேப் ஒன்று இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த கேப்பு ஃபில் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் இங்கேருந்து ஒரு 150-200 பாயிண்ட் வந்து டவுன் ஆகணும். டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது பவுன்ஸ் பேக் வருதான்னு பார்க்கலாம். என்னன்னு சொல்கிறது, நம்ம மார்க்கெட்டை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனிவே உதய் கோட்டக் சொன்ன மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ரெடி ஆகிடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கணும். ஒருவேளை அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துச்சு, லாக்டவுன் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்தியாவில் வந்து ஃபியூல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஏதாவது இதெல்லாம் வருது அப்படின்னா அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் லாக்டவுன் அதுக்கு உண்டான ஈக்குவலான இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தான் இயங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இயங்கிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எதுவுமே மூவ் ஆகாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து சாப்பாட்டுக்கு திண்டாடிடுவாங்க. லாக்டவுன், அதாவது கொரோனா வைரஸ் லாக்டவுனில் கூட நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அத்தியாவசிய தேவை அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா எதுவுமே எங்கேயுமே நடக்காது. அதும்போது நீ கொஞ்சம் அதை திங்க் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஈரான் யூஎஸ் வார் வந்து அவங்க வார் க்ளோஸ் முடிக்கிறாங்களா இல்லையோ, ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணாங்களா போதும் அப்படின்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இது வந்து எஸ்டர்டே நான் போட்டிருந்தேன் லைன்ஸு.
இந்த 23,550ங்கிறது சப்போர்ட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த லைனை போட்டிருந்தேன். இதுதான் வந்து இந்த 3 லைன் போட்டிருக்கிறோம் பாருங்க. இங்கே 3 பாட்டம் 23,800 அது கீழே வச்சுன்னா இந்த லெவலில் பண்ணேன். அதையும் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இறங்கிடுச்சு. இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,100 to 150. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஒருவேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,500 to 700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா புட்டு வாங்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.